உன் ரத்த சொந்தத்தை எதையும் எனக்கு பலி கொடுக்க கூடாது என்று கூறினேன். ஏன் ரத்த சொந்தத்தை யாருக்கு பலி கொடுத்தேன்? அதோ படுத்திருக்கின்றாளே, ஆமா, அவள் யார் என்று தெரியுமா? ஒரு காலத்தில் என்னிடம் தவம் இருந்து பெற்றெடுத்தாயே பெண் குழந்தை. அவள் தான் அவள். என் நாட்டுக்காக கிழந்தில் வீசினேன். வீசிய குழந்தை உயிரோடு வந்து வளர்ந்து இவரை திருமணம் செய்து கொண்டவள் எனது மகளா? சரி, எதுவாகட்டும். நீ கேட்டது என்ன? தாய்க்கு தலைமகன், நாட்டுக்கு இளவரசன், நகரநாளி, பலி கொடுக்கலையே, நேற்றுக்குள் அஷ்டமா சித்திரத்தை கொடுத்து விடு. அவனோ கனி தண்ணியை விட்டுவிட்டார். மரம் கொடுக்க முடியுமா? முடியாது. ஆடி முடிந்தால் அவளது அக்கா என்னிடத்தில் உன் வீரத்தை காட்டிட பாப்போம். என் மனைவி என்பது வெஞ்சு போச்சுடா. உண்மையில கபடி அடிக்கிறீங்க. நீ இவரை திருமணம் செய்து கொள்ள போவது கிடையாது. ஏன் தெரியுமா? அவள் யார் தெரியுமா? ஒரு நேர்மை. அந்த தேவலோகத்திலே தேவனிடத்திலே நாட்டிய வாழக்கூடிய நம்ம காமெடி கட் பண்ணி அந்த தேவனிடத்திலே சாபத்தை பெற்றுக் கொண்டு இந்த பூலோகத்திற்கு வந்தார். ஆகையால் பெற்ற சாபம் நிறைவேறி விட்டது. ஆகையால் இவள் இப்போதே அந்த தேவலோகத்தில் ஆட்சி செய்ய வேண்டும். உனக்காக அத்தவகை இருக்கிறார். அவளையே ஒரு திருமணம் செய்திருக்கிறார். அப்படியே